அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த பயிர்களை முளை கட்டி இதை வறுக்க போகிறோம். இதை பேக்கரியில் போய் நம்ம வாங்கும்போது நிறைய விலை கொடுத்து நம்ம இதை வாங்குகிறோம். இதை வீட்டிலையே நம்ம வறுத்தா என்னன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இன்றைக்கி வீட்டிலையே இந்த பயிர்களை எல்லாம் வறுக்க போகிறேன். இப்போ முதல்ல நான் காமிக்கிறது பாசிப்பயிறு. பாருங்கள், நல்லா முளைக்கட்டி நல்லா முளைச்சி வந்திருக்கு. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது காராமணின்னு சொல்லக்கூடிய தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்துருச்சு. நேற்று தான் நான் முளை கட்டினேன், ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா முளைச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா மொச்சை, இதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நீள் வாக்கில் நல்லா முளை விட்டு நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி சுண்டல், இந்த சுண்டலையும் நாம் முளை கட்டினது தான், ஆனால் இது ரொம்பவே முளைச்சி வரல. இது லேட் ஆகும் போல் இருக்குது. ஆனாலும் இதை நாம் இப்போ வறுக்க போகிறோம். பேக்கரியில் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறத வீட்டிலையே வறுத்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்து கிடைக்கும் இந்த முளைக்கட்டி சாப்பிட்றதுல. இப்போ இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி இந்த சிறு தானியன்றதுனால இதை இப்படி வறுக்கலாம். எண்ணெயில் போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் அள்ளுறது கஷ்டமாயிரும். இந்த மூங் தால் ரொம்ப விலை கொடுத்து வாங்குவோம் நம்ம கடையில். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ இது வறுபட்டுருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மூங் தால் எல்லாத்தையும் நான் இப்போ வறுத்து எடுத்துட்டேன். பார்த்திங்களா, பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இது மாதிரி தான் ஒவ்வொன்றையும் நம்ம வறுக்கணும். அடுத்தது காராமணியை வறுக்கலாம். இப்போ பாருங்கள், காராமணியும் வறுத்துட்டோம். மீதம் உள்ளதையை வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெயை நல்லா ஒட்ட வடிகட்டிக்கணும். இப்போ காராமணியை முழுசாக நம்ம வறுத்துட்டோம். இப்படி தட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் வரணும். அப்போ தான் இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது சுண்டலை வறுக்கலாம். வெடிக்குமா என்னமோன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் கையில் ஒரு தட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சுண்டலை நல்லா வறுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கோவக்காரம் போல் இருக்குது. டப்பு டப்புன்னு வெடித்தான். ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டேன் நான். அடுத்தது அந்த மொச்சையை நம்ம வறுத்துடலாம். இப்போ மொச்சையும் வறுத்து எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த மொச்சையும் இந்த சுண்டலும் ரொம்ப பொல்லாத பசங்க, வெடிக்கிறானுங்க. இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். நான் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பேசினில் கொட்டியிருக்கேன் பாருங்கள். இதை நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒத்தி எடுத்துடணும் இந்த எண்ணெயெல்லாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஊற வைக்கும்போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சேன். இல்லைன்னா இது டேஸ்ட் கிடைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் இது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.